அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. என் லேடி அப்படின்னு நான் கற்றுக்கிட்டதே எங்கள் அம்மாட்ட தான். அதில் நான் ஒரு 5% தான் பண்ணியிருக்கேன். அந்த அவார்டு எனக்கு தகுதி இருக்கா எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய அயன் லேடிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மரியாதையை ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனா நம்ம கலா மாஸ்டர் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா கலா மாஸ்டரும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒட்டின போஸ்டர் ஒன்று தான். ரெண்டுமே சும்மா கிழி தான், வேற லெவலு. ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஃபோன் காலும் மெசேஜ் வந்தாலே ரொம்ப பூரிச்சு போவேன் நான். ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் விருது கொடுத்தா இனி நிற்காம ஓடுவேன். தூரம் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஈஸியாக வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம். எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமா என் அக்கா நிஷா காலம் அனிமூனுக்கே அடுத்த திருத்தானில் அவார்டுக்காக 55 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் அக்காக்காக. கியூட்டஸ்ட் லிட்டில் கிட்ஸ் நம்மளோட தமிழ் சினிமாவே வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ஆர் செல்லக்குட்டீஸ் இயல் அண்ட் இளநோச்சி. Thank you for the love and respect, and thank you for the award. Thanks everyone. அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஆனுவல் டேவான்னு தெரியல. அந்த கிளாஸ் டீச்சர் குழந்தைங்களை வச்சு ஆடி காட்டுற மாதிரி ஆடிலாம் காட்டுறீங்க. ஸோ சூப்பர் மேடம். குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த வயசில் வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேற லெவல் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷலான விருது. இந்த ஸ்பெஷலான விருது வந்து ஃபர்ஸ்ட் பிரசன்டரை மேலே கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஸோ அடுத்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு ஏவியில் பார்த்துலாம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stagecraft's Game Changer Awards 2024. The winner is Kala Master, the Iron Lady, for excellence in arts and cinema. ஓகே, அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் நான் சொன்ன மாதிரி தான் 40 வருஷமாக இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியை தாண்டி நிறைய இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு அங்கீகாரத்தையும் பிடிச்சி இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஹீரோயின்ஸுக்கெல்லாம் கோரியோ பண்ண நம்ம எல்லாருக்குமே பிடித்த அன்பு அக்கா கலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மேடையோட முக்கியமான அவார்ட் அப்படின்னு சொல்லலாம். த மோஸ்ட் ஐகானிக் அவார்ட், த மோஸ்ட் லெஜெண்டரி அவார்ட்ஸில் இந்த ஒரு அவார்ட். அண்ட் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கிற நம்மளோட ஸ்டேஜ் கிராஃப்ட் ஈவெண்ட்ஸோட முக்கிய புள்ளின்னு சொல்லலாம். இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற முக்கிய புள்ளி லெட்ஸ் வெல்கம் ஜானி பாஷா அவர்கள். ஸ்டேஜ் கிராஃப்ட் கேம் சேஞ்சர் அவார்ட்ஸ் இங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த ரோட்டரி கான்ஃபரன்ஸில் இவ்வளோ பிரம்மாண்டமான கேம் சேஞ்சர் அவார்ட்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டேஜ் கிராஃப்ட் கேம் சேஞ்சர் அவார்ட்ஸோட முக்கிய புள்ளி ஜானி பாஷா அவர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ். அண்ட் கலா மாஸ்டர், ஹவு டு யூ ஃபீல் மாஸ்டர்? இந்த 40 வருட காலமாக வந்து ஒரு சிங்க பெண்ணா ஒரு அயர்ன் லேடியா இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ ஹாப்பி. எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கு காரணம் என்னோட தாய் தந்தை தான் நான் சொல்லுவேன். என்னோட குருநாதர் அண்டு என்னோட குருநாதர் ரகு மாஸ்டர், என்னோட வளர்த்து விட்ட டைரக்டர் கே பாலச்சந்தர் சார், அண்ட் என்னோட அப்பா அம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அயன் லேடி அப்படின்னு நான் கற்றுக்கிட்டதே எங்கள் அம்மாட்ட தான். எங்கள் அம்மாவுடைய அயன் லேடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதில் நான் ஒரு 5% தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அவார்டு எனக்கு தகுதி இருக்கா எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச் ரோட்டரி. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததில். என்னுடைய டைரக்டர்ஸ், என் கூட இருக்கிற டான்சர்ஸ், என் கூட இருக்கிற கோரியோகிராஃபர்ஸ், என் கூட இருக்கிற அத்தனை நடிகைகளும் எனக்கு வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாலாக்கு தெரியும், கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் என்னுடைய தோழிகள் சொல்கிறதோட என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு இல்லாமல் மெயின் ஆடியன்ஸ். ஏன்னா ஒரு பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன் இந்த அளவுக்கு ஃபேம் அப்படின்னா ஆடியன்ஸோட கைத்தட்டலுக்கு தான் நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ அவங்க கொடுத்த ஒரு அவார்டாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக நாம் எவ்வளோ அயனாக இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது கணவர். என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் என்னோட பையனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ சுற்றிட்டு வந்தாலும் பாவம் அந்த குழந்தை முகம் காமிக்காது அந்த அளவுக்கு. அண்ட் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லணும். ஸோ இந்த அவார்டு பர்டிகுலராக அயன் லேடி அவார்டு போகுதுன்னா அது என்னோட அப்பா அம்மாவுக்கு தான் போச்சு. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மேம்.
அதாவது இத்தனை வருடங்களா வந்து ரொம்ப சின்ன சின்ன டான்சர்ஸா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஈஸியா உங்களால ஆக்சுவலி இந்த அவார்ட் பேர் கேம் சேஞ்சர் அவார்ட். நிறைய பேருக்கு நீங்க ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்கீங்க அவங்க வாழ்க்கையில. இன்னைக்கு கொரியோகிராஃபரா நீங்க அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? நான் வளர்த்து விட்ட பையன் இன்னைக்கு கொரியோகிராஃபர், நான் வளர்த்து விட்ட பையன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்காது? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நாம் நினைக்கிறதா எல்லாருமே நினைப்பாங்க. பட் நான் வந்து டான்ஸராக இருக்கும்போது நான் நினைப்பேன் நானும் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கணும், எனக்கு ஒரு ஆசைகள் இருக்குது, என்னோட வளர்ச்சி இருக்கணும், என்னோட அப்பா அம்மா சிஸ்டர்ஸை வச்சுக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், எல்லாமே ஆசைப்படுவேன். அதே மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாப்பில் போகும்போதும் சந்தோஷப்படுற ஒரே ஆள் யாருன்னா நான் தான். எப்பவுமே நான் அப்பப்போ சாண்டிக்கு ஃபோன் பண்ணேன், டேய் இந்த படம் பண்ணுறியாடா, அந்த பாட்டு பண்ணுறியாடா, நான் கேட்பேன், கேட்டுக்கிட்டு இது பண்ணுவேன். அதே மாதிரி பாலாவை எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா ஒர்க் பண்ணதில்லை, பட் என்னோட ஷோ ரீசெண்டாக பண்ணார். அவரோட ஹார்ட் ஒர்க் எனக்கு யாராக இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க் இருந்தால் நான் குழந்தையாக இருந்தாலும் சரணடைஞ்சிடுவேன். அந்த ஹார்ட் ஒர்க் எங்களுடைய ஜாஃப்னாவில் ஒரு பெரிய ஷோ நடந்தது. அந்த ஷோவை தூக்கி நிற்க வச்சது பாலா அண்ட் புகழ். இவங்க 2 பேரும் நான் மறக்க முடியாது. அந்த ஆடியன்ஸ் அப்படி கவர் பண்ண அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் போதும் ஆலமரத்தில் வேர்கள் எவ்வளோ இருக்கோ அந்த வேர்களை பார்த்து இந்த ஆலமரம் பார்த்து சந்தோஷப்படும். தேங்க்யூக்கா. நீங்கள் சொல்கிறது பெரிய வார்த்தை. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் நாங்களாம் ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடை நிறைய ஈவெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 1.5 லட்சம் க்ரௌடை ஒரே பெண்மணியாக நின்று அவ்வளோ விஷயத்தையும் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணோம். அது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த அயன் லேடி தான் வந்து அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அது ஒரு வருமான ரீதியாகவும் அதை வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிட்டாங்க. அதுக்காக வந்து கரெக்டாக நம்ம கேமராலாம் ஷூட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ தடங்கள்லையும் அந்த விஷயத்தை ஷூட் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ஷோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆகின அந்த அயன் லேடிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அதை சாதிச்சிடலாம், எதுவுமே அசாத்தியம் இல்லை அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் மேம். அது எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, எதுவும் நோன்னு வார்த்தை சொல்லாத வாழ்க்கையில், எல்லாமே எஸ்ன்னு சொல்லணும். இப்போ பாலா சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ஜனங்களுக்கு நடுவில் பண்ணுறது வந்து ரொம்ப ஆனால் அது அனுபவங்கள் நிறைய இருந்தது. நான் வந்து 2002 வந்து 10,000 போலீஸ் அவங்கள வந்து ஆட வச்ச ஆல் இண்டியா அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மேடம்கிட்ட நான் வந்து கோல்டு மெடலே வாங்கினேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு, இதெல்லாமே பாடம் தான். ஸோ இது வந்து பாலா சொன்ன மாதிரி அந்த அத்தனை க்ரௌடு 1.5 லட்சத்தை நிற்க வைக்கும் போது எனக்கு சப்போர்ட்டாக நின்னவங்க இவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு பேக் போனாக வந்து நின்னாங்க. ஸோ 2 கை தட்டாமல் எந்த சவுண்டும் வராது. ஸோ நான் ஒருத்தியால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனக்கு ரொம்ப தைரியம், மனசாட்சியை தவிர நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். அண்ட் என்னுடைய உயிர் அப்படின்னாலே என்னோட டான்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. நிச்சயமாக்கா, அதாவது நீ வேறு லெவலு. ஏன்னா கலா மாஸ்டரும் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டின போஸ்டர் ஒன்று தான், 2மே சும்மா கிழி தான், வேறு லெவலு. அக்கா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உங்க டயலாகும் உங்ககிட்டே வந்து பேசி அவங்களே சிரிக்க வைக்கிற ஒரு டேலண்ட் வந்து நம்ம பாலாட்ட தான் இருக்குது. ஏன்னா அக்காவை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து அக்கா கிட்ட சொன்னதில்ல. நடனத்தின் இலாக்கா நம்முடைய கலாக்கா, லவ் யூ. எங்களுடைய அயன் லேடிக்கு எல்லாருமே செஞ்சு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம். இந்த 40 வருட பயணம் அப்படின்றது சும்மா இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மரியாதையை ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனா நம்ம கலா மாஸ்டர் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா. கலா மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா இந்த கோரியோகிராஃபரிக் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து கலா மாஸ்டர் தான். அவங்க போட்ட வழியில் இன்னும் நிறைய கோரியோகிராஃபர்ஸ், அதாவது பெண்கள் வந்து கோரியோகிராஃபர்ஸ் ஆகலாங்கிறதுக்கு வழி போட்டது நீங்கள் தான் மாஸ்டர். உங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை, அதோட முன்னோடி நீங்கள் தான். மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். மாஸ்டர், வி லவ் யூ மாஸ்டர், ஆல்வேஸ். We love you master. Thank you so very much and thank you to all the presenters. Okay. அடுத்ததா யாருக்கு இந்த அவார்ட் அப்படின்னு பார்க்க போறோம். AV please. Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stagecraft's Game Changer Awards 2024. The winner is Lizzie Anthony, Most Evident Artist in Supporting Roles Female. Yes, let's welcome Lizzie Anthony, the Most Evident Artist in Supporting Role அப்படின்ற அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். Let's welcome her. Congratulations for the Most Evident Artist in Supporting Roles Female.
சொல்லுங்கள், அதாவது நீங்கள் சுடிதார் போட்டு சாஃப்டாக இருந்தாலும் அவதார் படத்தில் வர மாதிரி அவ்வளோ அழகாக நடிப்பீங்க, அவ்வளோ ஆக்ரோஷமாக நடிப்பு இருக்கு உங்கள் நடிப்பு. எப்படி அப்படிலாம் அவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க, பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேறு லெவலில் இருக்குது எப்படி? தேங்க்ஸ் பாலா. தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ என்ன மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து இந்த கைத்தட்டலுக்கு வந்து நாங்களாம் ரொம்ப ஏங்குவோம். எப்படி கேட்டு வாங்கணும் பாருங்க. ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஃபோன் காலும் மெசேஜ் வந்தாலே ரொம்ப பூரிச்சு போவேன் நான். ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் விருது கொடுத்தா இனி நிற்காமல் ஓடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் சார் கையில் இந்த அவார்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சார் கூட இன்னும் சேர்ந்து வேலை பார்க்கல. இங்கே நான் பெட்டிஷன் வச்சுக்கிறேன் சார், அடுத்த படத்துக்கு என்கிட்டேருந்து வர எல்லா நல்ல விஷயமும் என் பையனுக்கு தான் போய் சேரும். ஸோ யூகி பேபி, திஸ் இஸ் ஃபார் யூ, இட்ஸ் கமிங் டு யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ஷான் ஃபார் பொம்மை நாயகி. அவ்வளோ ஸ்ட்ராங் ரோல் என்னை நம்பி கொடுத்ததுக்கு. அண்ட் கண்டினியூஸாக என்னோடய படங்கள் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணுறேன் என்னோட ஆடியன்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஒன்ஸ் தேங்க்யூ அகைன் ஸோ மச். இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணோம், நிறைய என்டர்டெயின் பண்ணோம். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வந்து காய்கறி கடையில் போயிட்டு கருவேப்பிலை கேட்டு வாங்குற மாதிரி சாட்டை வாய்ப்பும் கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். அலர்ட்டாக இருக்கணும் பாலா. நிச்சயமாக்கா. ஏன்னா இந்த விருது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கஷ்டப்பட்டு விருது வாங்குவாங்க, ஆனால் அந்த விருது வாங்குறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டு சிட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சீனிராமசாமி சார், உங்களுடைய வார்த்தைகள். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்கு நன்றி, அவங்களோட ஏக்கத்தை பூர்த்தி பண்ணாங்க இல்லையா, உடனே கைத்தட்டி நன்றி. நம்மளோட ஸ்டேஜ் கிராஃப்ட்ஸ் ஈவென்ட்ஸ் உடைய அடுத்த வின்னர் கேம் சேஞ்சர் அவார்ட் யாருன்னு பார்த்துடலாம். Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stage Crafts Game Changer Awards 2024. The winner is Subhatra Robert, Best Performer of the Year Female for Bommai Nayagi Yathisai. சுபத்ரா ராபர்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சுபத்ரா ராபர்ட் ஆன் ஸ்டேஜ். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்முடைய சுபத்ரா ராபர்ட் அவர்களுக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இயர் ஃபீமேல் பொம்மை நாயகி மற்றும் யாத்திரை பண்றாங்க. எல்லாருக்கும் நன்றி. இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது. அப்புறம் இங்கே தேங்க்யூ சார், உங்கள் கையில் வாங்கினது இட்ஸ் அ ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவ் இஸ் த ஃபீலிங் ஃபார் யூ? இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? வெரி ஓவர்வெல்மிங். சூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிச்சயமா அது உங்களால தூரம் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஈஸியாக வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம். எல்லாருமே வந்திருக்காங்க. நிச்சயமா எங்கள் அக்கா நிஷா காலம் அனிமூனுக்கே அடுத்த திருத்தாண்டில் அவார்டுக்காக 55 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அக்காக்காக. நான் மட்டும் ஆர்டிஸ்டாக நாங்கள் தான் எங்களுக்கு புகழ் கிடைக்குது. பட் அதுக்கு ஒரு இந்த அவார்டுக்கு பின்னாடி அத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை கிராஃப்ட்மேன் இருக்காங்க. அவங்களோட உழைப்புனால தான் நாங்கள் இங்கே நின்று இந்த அவார்டு வாங்க முடியுது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எஸ், அடுத்த அவார்டு யாருக்கு போக போகுது அப்படின்றத இப்போ ஏவியில் பார்த்துடலாம். Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stage Crafts Game Changer Awards 2024. The winner is Ilan Arjunan, E.L. Arjunan, Favorite Child Artist of the Year for movie Leo Dada. Cutest little kids நம்மளோட தமிழ் சினிமாவே வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் our செல்லக்குட்டீஸ் E.L. and Ilan of J. I would request you to please present this award. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தா நம்மளுடைய ஃபேவரட் சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர் லியோ அண்ட் டாடாக்காக EL and இலனுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் for these two little kids. Hi everyone, thank you for the love and respect, and thank you for the award.
தேங்க்ஸ் எவ்ரிவன். கியூட்டஸ்ட் அவார்ட் வின்னிங் ஸ்பீச் வந்து இப்பதான் கேட்டுப்பீங்க. இதை பிராக்டிஸ் பண்ணீங்களா? யார் சொல்லி கொடுத்தா இது சொல்றதுக்கு? யாரும் இல்லை. கரெக்டா சொல்ல. யார் சொல்லி கொடுத்தா? நீங்களே சொன்னீங்களா? எஸ். நல்ல ஒரு கைத்தல் கொடுக்கலாமா இந்த குழந்தைங்களுக்காக? கியூட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே. சென்டர் ஸ்டேஜை வந்து குழந்தைங்களுக்காக கொடுத்துடலாம். மியூசிக் ப்ளீஸ். இவங்க ரெண்டு பேருக்காகவும் நல்ல ஒரு கைத்தறல் ஒன்ஸ் அகைன் கொடுத்துடலாம். இது ஒரு நிமிஷம் அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஆனுவல் டேவான்னு தெரியல. அந்த கிளாஸ் டீச்சர் குழந்தைங்களை வச்சு ஆடி காட்டுற மாதிரி ஆடிலாம் காட்டுறீங்க. ஸோ சூப்பர் மேடம். குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த வயசுல வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேற லெவல் பண்ணிட்டீங்க. எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களே வந்து அவார்ட் வினிங் ஸ்பீச் எல்லாம் வேற கொடுத்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. எம்எஸ் பாஸ்கர் சார், அந்த காவாலியா பாட்டு கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எந்த வரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை அது பாட்டே டோட்டலாக பிடிக்கும். அதில் எந்த வரினாக்கா அப்புறம் மிச்ச வரியெல்லாம் பிடிக்கலையான்னு கேட்பீங்க. அந்த வில்லங்களுக்கு தானே இந்த கேள்வி. இல்லை சார், அதில் ஏதாவது ஹைலைட் பண்ணி ரெட்டிங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது. டோட்டலாக பாட்டே நல்லா இருந்தது. அதே நெருப்பட பாட்டும் நல்லா தான் இருந்தது. ஆமாம். நீங்கள் உடனே எந்த வரி பிடிச்சது, அதில் எந்த எழுத்து பிடிச்சது அதெல்லாம் கேட்க சார். எனக்கு அந்த பாட்டில் தத்திக்க வைக்கும் போதையா எப்பா எப்பப்பா அது ரொம்ப பிடிக்கும். அதாவது அது ஒவ்வொருத்தருக்கு வந்து எப்படி எது பிடிச்சிருக்கோ அதுதான் பிடிச்சிருக்கு. போதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பாட்டே பிடிச்சிருக்கு. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.